சிவன் அமைதியா இருந்தா உலகம் காப்பாற்றப்படும். ஆனா அவர் கோபப்பட்டா ஒரு நாள் தக்ஷன் என்ற அரசன் யாகம் நடத்தி சிவனை அழைக்காமல் அவமதித்தான். அதை பார்த்த சதிதேவி அவமானத்தை தாங்க முடியாமல் யாக நெருப்பில் தன்னையே அர்ப்பணித்தார். இந்த செய்தியை கேட்ட சிவன் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். அவரின் மூன்றாவது கண் திறந்தது. அந்த கோபத்திலிருந்து ஒரு சக்தி பிறந்தது. ருத்ரன், அழிவின் உருவம். ருத்ரன் வந்ததும் யாகம் முழுவதும் அழிந்தது. தேவர்களே பயந்தார்கள். ருத்ரன் யாகத்தை முழுவதும் அழித்தான். ஆனால் சதியை இழந்த துயரத்தில் சிவன் உலகம் முழுவதும் அலைந்தார். அவரின் துயரத்தால் முழு பிரபஞ்சமும் நடுங்க ஆரம்பித்தது. தேவர்கள் அனைவரும் வேண்டிய பின் சிவன் கோபம் தணிந்தது. தக்ஷனுக்கு ஆட்டின் தலையுடன் மீண்டும் உயிர் கொடுத்தார். சதிதேவி மீண்டும்